வெல்ல லஞ்ச் நான் யாரு தெரியுமா உங்களுக்கு? நான் நடுவர்மா. நீங்க யாரு தெரியுமா எனக்கு? சொல்றீங்க ஒரு நிமிஷம். நான் யாரு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணுனா உங்களுக்கு துடிக்கும். அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. நான் போய் ஃபீல்ட்ல போய் உழைச்சிட்டு வரேன். பிரயோஜனம் இல்ல. நான் அறிவா நடந்துக்கிற பிரயோஜனம் இல்ல. அன்பா இருந்தா மட்டும்தான் அன்னைக்கே சொன்னாங்க வீட்டையும் ஆளலாம் நாட்டையும் ஆளலாம் உலகத்தையும் ஆளலாம்னா அன்பு மட்டும்தான். எங்க மேல உங்களுக்கு அன்பே கிடையாதுமா. இவ்வளவு நேரம் கெஞ்சிருக்கிற நீ பாட்டு கரெக்ட்டுங்களா? ஏன் அப்படின்னா ஃபீல்டுக்கு போறாங்க சூப்பர் தான். அந்த சாப்பாடு அன்பா பரிமாறி போட்டாதான் சார் சாப்பாடு. நீங்க கொடுக்குற பணத்துக்கு சாப்பாடு கிடையாது. சோறு போச்சா? நீங்க கொடுக்குற பணத்துக்கு சாப்பாடு கிடையாது. நீங்க 5 ரூபாய் கொடுத்தாலும் நாங்க செய்வோம், 50 ரூபாய் கொடுத்தாலும் செய்வோம், காசே கொடுக்கலனாலும் செய்வோம். அதுதான் அன்பு. அம்மா தாய் உன் மனசாட்சியோட சொல்லு. காசே கொடுக்கல சாப்பாடு செய்வாங்க சார். இன்னைக்கு நிறைய பேர் நானே சொல்றேன். நாங்க 2 பேர் லவ் மேரேஜ். கட்டினா அவரை தான் கட்டுவேன். கஞ்சம் தனியா குடிச்சிட்டுனாலும் வாழ்றேன்னு சொல்லி தாங்க வாழ்றோம். இன்னைக்கு எத்தனை பேரு? மேடம் மேடம் அப்ப இவ்வளவு நேரம் எங்க மேல கண் வச்சு பேசலாம். உங்க வீட்டுக்காரங்க மேல கண் வச்சு தான் பேசுறீங்க. இல்ல சார், அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம டீம் அதான் சொல்றேன் இல்லையா, என்னதான் நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சிருந்தாலுமே எவ்வளவுதான் உழைச்சி நீங்க பணத்தை கட்டு கட்ட அடிக்க வைங்களே, அம்மா வாமா அப்படின்னு அன்பா உங்களை கூப்பிடல அப்படின்னா நீங்க சம்பாதிச்ச பணத்துக்கும் மதிப்பு இல்ல, உங்களுக்கும் மதிப்பு இல்ல, எல்லாமே வேஸ்ட். எல்லாமே வேஸ்ட். எதுக்கு? பணம் கட்டு கட்ட வச்சிருக்காங்க. இன்னைக்கு வச்சிருக்க எல்லாருமே மதிக்கிறாங்களா? அறிவு ஐடி முடிச்சிட்டேன், டிகிரி முடிச்சிட்டேன், டபுள் டிகிரி முடிச்சிட்டேன், ட்ரிபிள் டிகிரி முடிச்சிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், மதிக்கிறாங்களா? ஆனா ஆக்சஸ்ல அன்போட போய் சொல்லுங்க, உங்களை வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு சோறு போடுவாங்க. அதுதான் அன்பு. இன்னைக்கு எதாவது சொல்றீங்க, ஆக்சஸ் இந்த 7 வருஷம் எவ்வளோ பேர் பணம் வச்சிருந்தாங்க, எவ்வளோ பேர் அறிவாளியெல்லாம் சொன்னாங்க ஆக்சஸ் பெருசா போகாது, நீ இந்த பிசினஸை எடுக்காத, இதெல்லாம் வேலைக்காக, இதெல்லாம் நாங்க அப்பவே பார்த்துட்டோம், இதெல்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் நான் நிக்கிறேன், நீங்க நிக்கிறீங்கன்னா அன்பா பேசின அந்த ஒரு வார்த்தைக்காக தான். ஏன் நம்ம சிடி கிட்டயோ உங்க விபி கிட்டயோ ஃபவுண்டர்ஸ் கிட்டயோ எத்தனை பேர் சொல்லிடுறோம், சார் பிசினஸ் எல்லாம் எனக்கு இன்னொரு பக்கம், நீங்க ஓன்னு சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கிறேன். சொல்றோமா அந்த வார்த்தை? பிசினஸ்ல ரெண்டாவது. ஆனா நீங்க ஓன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்க விஜய் சார்க்காக, எங்க பாஸ்கரன் அக்காக, சந்தோஷ் சார்க்காக, சுரேந்தர் சார்க்காக என்ன வேணாலும் செய்வோம். அதை விடுங்க, நம்ம டீம் பேர் என்ன? சுரேஷ் சார் ஃபேமிலி, ஜிஆர் ஃபேமிலி, சக்சஸ் ஃபேமிலி, எஸ்கே ஃபேமிலி, எல்லாமே ஃபேமிலி தாங்க. எல்லாமே ஃபேமிலி தான். யாருமே சாதாரணமா டீம் பேர் வச்சாங்களா? சொல்லுங்க. வைக்கலல. 6 நிமிஷம் தான் வருது. வைக்கலல. எல்லாமே ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. ஏன் அந்த பாண்டிங்க ஜீரோல இருந்து அதே மாதிரி இங்க சம்பாதிச்சு இவ்வளவு பெருசா வாழ்ந்திருக்க அத்தனை பேருமே ஆல்ரெடி பணக்காரங்க இருந்தெல்லாம் யாரும் ஜெயிக்கல. பணக்கார நபர்கள்லாம் லாஸ்ட் சார். பணக்காரங்க இருந்துல யாருமே சம்பாதிக்கல. கஷ்டப்படுற ஃபேமிலியா பார்த்து அன்பா பேசி அன்பா பழகுனாங்க ஜெயிச்சு நிக்கிறோம். அதனாலதாங்க ஜெயிச்சு நிக்கிறோம். அன்பு மட்டும்தான். அறிவா இருந்தாலும் சரி, உழைப்பா இருந்தாலும் சரி, அது எல்லாம் அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான் எல்லாத்தையுமே ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சூப்பர்.